பேசியிருக்கிறேன். பெரியார் அம்பேத்கர் எவ்வளோ பேசியிருக்கிறனோ அந்த அளவுக்கு நான் கலைஞர் குறித்து அவ்வளோ சிறப்புகளை இதே போன்று கலைஞர் குறித்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் கலைஞரோட நுட்பமான விஷயங்கள்ல அவர் வாழ்வியலில் எப்படிலாம் அவரோட கொள்கைகளை செஞ்சிருக்கிறாருங்கிறதையும் இந்த ஒப்பீட்டில் அவர் எப்படி பராசக்தி படத்தை கலைஞர் வியூவில் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நான் நிறைய பேசியிருக்கிறேன். அது கலைஞரும் கேட்டிருக்கிறாரு. அவர் கண்ணோட்டத்தில் பராசக்தி பார்ப்பது அதில் உண்மை கலைஞர் எப்படி அணுகிருப்பாருங்கிறது பராசக்தி வசனம், அவர் ஆட்சியில் செய்த சிறப்பு, தன் குழந்தைகளுக்கு கொள்கை ரீதியாக அவர் எப்படி பேர் வச்சாரு அப்படிங்கிறத, அப்புறம் மொழியை தமிழ் மொழியை எப்படி ஒரு மதசார்பற்று தான் நிறுவனாரு. சைவம் வைணவம் சமயங்கள்லேருந்து தாண்டி நீங்கள் சைவ வைணவம் தான் இங்கே தமிழறிஞர்கள் இருந்தபோது அதை தகர்த்து இங்கே சைவ வைணவம் உள்ள தமிழது நாத்திகர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான், அவங்களுக்கு அடையாளம்னு சொல்லி திருக்குறள் நிப்பாட்டினது, நாலடியார் பேசுனது, கலிங்கத்து பரணி எல்லாம் தமிழின் அடையாளமாக மதசார்பற்ற நிப்பாட்டினதுன்னு கலைஞரோட நுட்பங்களை நான் தான் தீவிரமாக பேசிக்கிற பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு.